என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, துர்மரணமடைந்த ஒரு ஆத்மா உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றது. இது உனக்கு கொடுக்கப்பட்ட, அந்த ஆத்மாவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்புதான். இந்த வாய்ப்பினை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவறவிட்டு விடாதே. உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை என்னவென்று சொல்ல வரும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வருகின்ற நேரம், அதனை என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் உன்னோடு நிற்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற எல்லா விஷயங்களையும் சரியாக என்னவென்று நான் சொல்லிக் கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் உன்னோடு நிற்கின்ற நேரங்களில் எல்லாமுமே உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பவன். இப்பொழுது மகாலயபட்ச நேரம் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா? அமாவாசை வரையிலும் மகாலயபட்சம் நடந்து கொண்டிருப்பதனால் இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் எல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதில் துர்மரணமடைந்த ஒரு ஆத்மா உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைக்கின்றது. ஒன்று உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மாவாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் இல்லத்தில் உள்ளவர்கள், அல்லது உனக்கு நெருங்கியவர்கள் யாரேனும் ஒருவர் இல்லத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். சமீபத்தில் துர்மரணமடைந்து இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள். துர்மரணம் என்றால் என்ன? அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மரணம். இயற்கையாக நடக்காமல் அது செயற்கையாக நடந்திருக்கும். அடிபட்டு அல்லது மிகுந்த அளவில் உடலளவில் வேதனைப்பட்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்ற ஒரு ஆத்மாவாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆத்மா ஒரு விஷயத்தை சொல்ல துடிக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று கவனிக்க வேண்டும். ஏற்கனவே மரண வேதனையில் இருக்கிறார்கள் அல்லவா? ஏனென்றால் அவர்கள் மரணம் அப்படிப்பட்ட மரணமாக வல்லவா இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பது தானே நல்லது. அவர்கள் உன்னை தேடி வந்த இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் மீட்டு கொடுக்கும். இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காது நின்றால் வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நான் வருகின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனைக்குமான வெற்றியும் அத்தனைக்குமான சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் எந்த இடத்திலும் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பவன் அல்லவா? அப்பன் எந்த இடத்திலும் நின்று உன் வாழ்க்கையை உனக்கு எடுத்துச் சொல்பவன். இப்படி ஒரு ஆத்மா தன் மனதளவில் வேதனை கொண்டு அல்லது தன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தை ஏதோ ஒன்றை உனக்கு தெரிவிக்க வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்ற உன் அப்பன் கருப்பன் இன்று இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் உன்னை சூழ்ந்திருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முடிவு கிடைத்து விடலாம். ஏனென்றால் ஒரு சிலர் இதனுடைய இறப்பு நம்முடைய மனதை அதிகமாக பாதிக்கும். அதுபோலத்தான் இவரினுடைய இறப்பும் உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு பாதித்திருந்தது. இவரினுடைய இறப்பு உன் மனதை மிகுதியாக வேதனைப்படுத்தி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் என் குழந்தை நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாமல், எதற்காகவும் கலக்கம் கொள்ளாமல், உனக்கென்ற நான் வருகின்ற இந்த காலம் அத்தனையையும் நீ சர்வ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கை கொண்டு ஒவ்வொன்றையும் என் பிள்ளை பெற நினைக்கும் பொழுது உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும். உன்னோடு எப்பொழுதும்
நான் வருவதை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் வருகின்றது என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்ல முன் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வாய்ப்புகள் எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்கென்று நான் என்ன கொடுத்தாலும், உனக்கென்று நான் எதை நடத்தினாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை கலங்கி நிற்க வேண்டாம். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ மனம் வருந்தி நிற்க வேண்டாம். நம்பிக்கை கொண்ட இந்த கருப்பன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் தொலைக்காமல் உன்னுடைய வெற்றிக்கான பாதையாக இதனை ஏற்படுத்தி கொண்டே இரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியான விஷயங்களை கொடுப்பது போல கருப்பன் உன்னை தேடி வந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கருப்பன் உன் முன்னால் வந்து நின்ற இந்த நேரம் அந்த ஆத்மா உன்னை தேடி வந்ததை கண்டு கொண்டே ஏன் என்ன பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த ஆத்மா சொன்ன விஷயம் என்னவென்று உனக்கு சொல்கின்றேன். அதை என் மூலமாக உனக்கு சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லோருமே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். யாரெல்லாம் இந்த பதிவினை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது நடக்கிறது. என் குழந்தையே, இந்த ஆத்மா துர்மரணம் அடைந்து விட்டது. அப்பொழுது இவர்களை சுற்றி நின்று பேசியவர்கள் எல்லோருமே அதில் பாதி பேர் வருத்தப்பட்டார்கள், பாதி பேர் இவர்களுக்கு இது தேவைதான் என்று சொன்னார்கள். அழுதவர்கள் எல்லோருமே இவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்பதனை அப்பொழுதுதான் இவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி அவர்களுக்காக அழுததில் நீயும் ஒருவர் என்றுதான் அவர்கள் இப்பொழுது உன்னிடம் பேச நினைக்கிறார்கள். என் குழந்தையே, அவர்கள் சொல்ல நினைப்பது எல்லாமுமே துர்மரணம் அடைந்து விட்டேனே என்று நான் வருத்தப்படாத நாள் இல்லை. எனக்கு இதை யோசித்து யோசித்து கலக்கமாகத்தான் இருக்கின்றது. நான் இப்படி ஒரு மரணத்தை எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் நடக்கும் என்று கனவிலும் நினைத்து பார்த்தது கிடையாது. நானும் எல்லோரைப் போலவும் நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு இப்படி நடந்து விட்டதே, இப்படி ஒரு துர்மரணம் எனக்கு நடந்து விட்டதே என்று அவர்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, துர்மரணம் என்றால் என்னவென்று யோசிக்கிறாயா? நான் அன்று கூட உன் கருப்பன் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஒரு சிறு குழந்தை ஒரு கவனிப்பு அந்த இடத்தில் இல்லாத காரணத்தினால் மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றது. அப்படியானால் அந்த இடத்தில் அந்த பிள்ளையினுடைய உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை அல்லவா? அவர்களின் விதி அத்தோடு முடிந்து விட்டது. வாகனத்தில் செல்கிறது ஒரு பிள்ளை, அங்கே முட்டி மோதி கவனமில்லாமல் அந்த இடத்திலேயே உயிரை விட்டு விடுகின்றது. என் குழந்தையே, இப்படி ஒரு சிலருக்கு எதிரிகளாலும் துரோகிகளாலும் அழிவு ஏற்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து இந்த உலகத்தை விட்டு செல்கின்றவர்களினுடைய மனநிலை இப்படித்தானே இருக்கும். நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட நேரம், என்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கரைந்து போன நேரம் என்னுடைய மரணம். எல்லாமுமே நமக்கு நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்த போது என்னுடைய வாழ்க்கை இத்தோடு முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி கதறிய நேரம் எனக்கு ஒன்று மட்டும் புரிந்து விட்டது. இப்படியே நாம் இருந்து விட்டோமானால் நாம் இருக்கின்ற இடத்திலும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று. அதனால் ஒரு ஆத்மா துர்மரணம் அடைந்து விட்டது என்பதற்காக அவர்களையே நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். அவர்கள் இருக்கின்ற இடத்திலாவது அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவர்களே மறக்க நினைக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அது அவர்களினுடைய மரணம் நடந்ததுதான். அது எப்படி நடந்தது என்பதனை அவர்கள் மறக்க நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் அவர்களையே நினைத்து நினைத்து அழுது
அவர்களுக்கு இந்த நினைவை கொடுக்கக்கூடாதல்லவா? அவர்கள் எண்ணியது போலத்தான், அவர்கள் யோசிப்பது போலத்தான் அவர்களுக்குள் அந்த சிந்தனைகளை ஒருபோதும் கொடுக்கக்கூடாதல்லவா? உன் கருப்பன் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கென கொடுக்க வேண்டிய காலம். அத்தனையிலும் நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்க வேண்டிய காலம். உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் என் பிள்ளை கலங்கி நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது எல்லாம் நாம் எல்லாவற்றையும் யோசித்துதானே செய்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது துர்மரணம் அடைந்த இந்த ஆத்மாவானது நிச்சயமாக தான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? அவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது தெரியுமா? அவர்கள் உன்னிடத்தில் அதிகமான நம்பிக்கை கொண்டும் தான் இறந்தாலும் தன்னை நினைத்து வருந்தாமல் நான் இத்தனை காலமும் அவர்களோடு இருந்து இந்த வாழ்க்கையில் அவர்களோடு பயணித்த அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆத்மா நினைக்கின்றது. இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே பக்குவப்பட்டு விட்டது. இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவர்களுக்குள் பல பக்குவ நிலைகள் வந்திருக்கின்றது. தானும் ஒரு ஆத்மா, தான் நினைத்தாலும் தன் குடும்பத்திற்கு நல்லது செய்ய முடியும். நானும் நல்ல விஷயங்களை என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இல்லை என்றாலும் பரவாயில்லை. மகாலயபட்ச நாட்களில் நான் இவர்களை சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன். என்னுடைய இழப்பு என்னாலேயே நம்ப முடியாத பொழுது என் குடும்பம் எப்படி இதனை ஏற்றுக்கொண்டிருக்கும்? என் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள் எப்படி இதனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? அதனால்தான் நான் இவர்களோடு பேச கிடைத்த இந்த வாய்ப்பை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நொடி, இந்த நேரம் நான் இவர்களுக்கு சொன்ன இந்த வாக்குறுதிப்படி இவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், இவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவை அத்தனையுமே நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்க வேண்டும். எல்லாமும் சரியான சிந்தனைகளோடும் எல்லாமும் சரியான புரிதல்களோடும் நல்லபடியான ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழச் சொல்ல வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எதிர்பார்த்து நிற்கும் நேரம் நாம் எதற்குமே கலங்கக்கூடாது. பிறப்பு போலத்தான் இறப்பு. யாருக்கு எப்பொழுது என்று தெரியாத இந்த நேரத்தில் முன் வந்தால் முன் செல்ல வேண்டுதான். நான் போக முடியாது என்று சொன்னால் மட்டும் நான் மீண்டும் இங்கு இருந்திருக்க முடியுமா என்ன? இல்லை. அதனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததற்காக கலங்காமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டத்தின் நொடிகள் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்னுடைய இழப்பு மிகப்பெரிய வேதனைகளை அவர்களுக்கு கொடுக்காது என்பதனை புரிய வைத்து விட்டால் போதும். நான் எப்பொழுதும் அவர்களை நினைக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரம் அவர்கள் அழாமல் என்னை தேடினால்தான் நானும் அவர்களை தேடி வருவேன். அவர்கள் என் மீது அன்பு கொண்டால் அது போதும். நான் இங்கு வந்ததற்காக இப்பொழுது வருத்தம் கொள்ளவில்லை என்று அந்த ஆத்மா சொல்லியது. என் குழந்தையே, கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதா? அந்த ஆத்மா பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உயிர் இருக்கிறதல்லவா? அந்த ஆத்மா உண்மையாகவே தன்னுடைய இறப்பை இப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொண்டது. எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு
பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் சொல்கின்றார். நம்பிக்கையோடு நல்லபடியாக இருந்தால் அவர்களுக்கு யமனினுடைய அருள் கிடைத்து மீண்டும் மீண்டும் உன்னை காண வரும் பாக்கியம் கிடைக்கும். அதனால் கலங்காமல் இருந்தாலே போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.